ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையிலேயே எழுந்து ரெடியாகி சாப்பிட்டு முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம். இன்னைக்கு மண்டேன்றதுனால ரஷ் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. நான் இன்னைக்கு எங்கே போகிறேன்னா, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே. முருகனோட 6வது வீடான பழமுதிர் சோலைக்கு தான் போயிட்டு இருக்கேன். இங்கேருந்து கோவிலுக்கு பிரைவேட் பஸ்ஸில் தான் போகணும். அதனால தான் டிக்கெட் எடுத்துட்டு இருக்கோம். டிக்கெட் எடுத்து முடிச்சுட்டு பஸ் உள்ள போகலான்னு போனால் பஸ் ஃபுல்லாயிருச்சு. இங்கேருந்து கோவில் 5 நிமிஷம் தான் சொன்னாங்க. சரி, அதனால ஏறிட்டோம். பஸ்ஸும் கிளம்பிருச்சு. கொஞ்ச நேரத்திலே நாங்கள் கோயில்கிட்ட வந்துட்டோம். செருப்பை செப்பல் ஸ்டாண்டில் விட்டுட்டு கோயில்கிட்ட வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு வணக்கத்தை போட்டுட்டு உள்ள போயிட்டோம். முருகனுக்கு நெய் விளக்கு வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க. அதுவும் அங்கேயே ஒரு ஜோதி எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த நெருப்புலேருந்து விளக்கேற்றி சாமி கும்பிட சொன்னாங்க. நானும் அவங்க சொன்ன மாதிரியே சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறம் சாமி தரிசனத்துக்கு போயிட்டேன். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் சாமி நேராக பார்த்துட்டே இருந்தேன். நீங்கள் யாராச்சும் இந்த கோயிலுக்கு வரீங்கன்னா வீக் டேஸில் வாங்க. அப்போ தான் சாமி தரிசனம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இந்த கோயில் சுற்றி ஃபுல்லாக மலை, பார்க்கவே சூப்பராக இருந்தது. இந்த கோவிலில் இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எங்கள் மாமா பிஸ்கெட் கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு இடத்துல வேறே மேலெலாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. கோவில் விட்டு வெளியே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு பஸ் ஏறிட்டோம். நிறைய பேர் நடந்தெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. வயசான காலத்தில் நமக்கு எதுக்குன்ட்டு நான் பஸ்லேயே போயிட்டேன். ஃபைனலாக ஏற்ற நேரத்தில் இறக்கிட்டாங்க. இந்த மண்டபம் பார்த்தீங்களா, கச்சேரி நடத்துவாங்களே, மறைந்திருந்தே பார்க்கும் அந்த மாதிரியா இருக்குல்ல. அப்புறம் என்ன, பஸ் ஏறி இழந்த பழம் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டோம். டாடா, பை பை.